ஹாய் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? அதாவது நான் இன்றைக்கி உங்களோட சின்ன தகவல் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி என் நண்பர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் என்கிட்ட என் மொபைல் நம்பரை கொடுங்க அப்படின்றாங்க, சட் பண்ணுறாங்க, ப்ளீஸ் ரிப்ளை மீன்றாங்க, பதில் கொடுங்க அப்படின்றாங்க. நான் ஃபேஸ்புக்கில் நான் சட் பண்ணால் நிச்சயமாக அதுக்கு எனக்கு பதில் கொடுக்க டைம் போதாதுங்க. ஆகவே தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க. என் மொபைல் நம்பரை நீங்கள் என் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா குவைட் நம்பரும் இருக்குது, ஸ்ரீலங்கா நம்பரும் இருக்குது. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது குவைட் நம்பர், அதான் வாட்ஸ்அப் நம்பருன்னு. அடுத்தது அதே நம்பரில் வைப்பர், ஐஎம்ஓ, லைன் எல்லாமே இருந்தாலும் நிறைய பேர் அதுக்கு கோல் எடுக்கிறாங்க. தயவு செய்து அதுக்கு கோல் எடுக்காதீங்க. ஏன்னு சொன்னால் அதுக்கு எனக்கு மற்ற கோல் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது, பதிலளிக்க முடியாது. ஆகவே உங்கள் கேள்விகளை நீங்கள் எனக்கு தயவு செய்து வாட்ஸ்அப்பில் மட்டும் கேளுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இன்றைக்கி சின்ன தகவலோடு வந்திருக்கேன். அதாவது நிறைய நண்பர்கள் என்ற தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க. நாங்கள் தேவையில்லாமல் 2-3 ஃபேஸ்புக் கணக்கை திறந்துக்கிட்டோம், ஏதாவது ஒன்று தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன்னா மற்ற கணக்கை எனக்கு அடியோடு அழிக்கணும், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, அவர்களுக்கும் பதிலை கொடுத்துட்டேன். இருந்தாலும் தெரியாத நண்பர்கள் 2-3 கணக்கை திறந்துக்கிட்டு எங்களுக்கு மற்ற கணக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தேவையில்லை, ஒரே கணக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இப்போ தகவலை கொண்டு வந்திருக்கேன். மற்ற கணக்கை எப்படி நாம் நிரந்தரமாக அழிச்சு கொள்வது அப்படி சொல்லி அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது நான் இந்த வீடியோவுக்கு மேலே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன், வெப்சைட் ஒன்று கொடுக்குறேன், ஃபேஸ்புக் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி வரும். கொஞ்சம் இல்லைங்க, நான் காட்டுறேன். அதாவது என் ஃபேஸ்புக்கு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கிறதால இப்போ என் ஃபேஸ்புக்கு யூசர் நேமே சாதிக்கின் அப்படின்னு சொல்லிக்காது டிலேட் அக்கௌண்ட்னு கேட்குது. இப்போ நான் இந்த டிலேட் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்தேன்னு சொன்னால் பாஸ்வேர்ட் கேட்கும். பார்த்தீங்களா, அந்த மேலே பாஸ்வேர்டுன்னு கேட்குது. ரெண்டாவது இந்த டெக்ஸ்ட்டை கேட்குது. அதை கொடுத்து ஓகே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட இது அக்கௌண்ட் டிலேட் ஆகிடும். இப்போ பாஸ்வேர்டை கொடுத்து நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அக்கௌண்ட் டிலேட் ஆகிடும். நீங்கள் அந்த லிங்க்குக்கு போய் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் ஓனில் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களோட ஃபேஸ்புக் ஐடியையும் பாஸ்வேர்டையும் முன்னாடி கேட்கும். அதை கொடுத்து இது பண்ணதுக்கப்புறம் இப்படியான பாஸ்வேர்ட் கேட்கும், இப்படியான இது கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் டிலேட் ஆகிடும். ஆனால் டிலேட் ஆகுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இதை கொடுத்து டிலேட் பண்ண நாள்லேருந்து 14 நாட்களுக்கு ஓப்பன் பண்ணாமல் டிலேட் ஆகும். நீங்கள் டிலேட் பண்ண நாள்லேருந்து 14 நாட்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மறுபடியும் ரீஆக்டிவ் ஆகிடும். ஆகவே உங்களோட அக்கௌண்ட்டை டிலேட் பண்ணால் டிலேட்டிவ் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 14-15 நாட்கள் குறைந்தபட்சம் 15 நாட்கள் நீங்கள் எந்த ஓப்பன் பண்ணாமல் அந்த ஃபேஸ்புக்கை உங்களுக்கு தேவையில்லாத ஃபேஸ்புக்கை டிலேட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 14 நாளைக்கு அப்புறம் அது டிலேட் ஆகிடும். 14 நாட்கள் கழிந்து அதுக்கப்புறம் 15 நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் கணக்கு டிலேட் ஆகிருக்கும். ஆகவே இது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன், விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுக்குற இந்த லிங்குக்கு போய் நீங்கள் உங்கள் டீட்டெயிலை கொடுத்து டிலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் எப்படி டீட்டெயில் கொடுக்கணுங்கிறது. அப்படி டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் டிலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் 14 நாட்களுக்கு அப்புறம் டிலேட் ஆகும். நீங்கள் 14 நாட்களுக்கு முன்னாடி மறுபடியும் லாகின் பண்ணிங்கன்னு சொன்னால் திரும்ப ரீஆக்டிவ் ஆகிடும். நீங்கள் ஆகவே உங்கள் கணக்கு அடியோடு அழிக்கணும்னு சொன்னால் டிலேட் கொடுத்துட்டு 14 நாட்களுக்கு அதை லாகின் பண்ணாமல் இருங்க, நிச்சயமாக உங்கள் கணக்கு அழிஞ்சிடும். சரி நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். நன்றி நண்பர்களே.